அண்ட் ஐ திங்க் சோ ஒன் ரீல் ஏதோ பேட் வேர்ட் சொல்லி யார் அது விக்கல் விக்ரம் வந்து கமருதீனுக்கும் மாறி மாறி ஒரு சின்ன கோல் வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. டு பி ஆனஸ்ட், ஐம் நாட் சேயிங் தட் ஐம் வெரி பர்ஃபெக்ட். நான் அந்த மாதிரி பேட் லாங்குவேஜை யூஸ் பண்ணது கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது ஏதோ ஒரு கோவம் வரும்போது இல்லை ஒரு தமாஷா பேசும்போது கூட இட்ஸ் அ ஸ்லாங் மாதிரி வருது. வி டோன்ட் மீன் தட் வேர்ட். நோபடி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லலை. அது ஸ்லாங்கு, அது ஒரு பழக்கம். அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது எவ்ரிபடி டஸ். ஆனால் நாட் இன் அ டிவி ஷோனும் எத்தனை நாளானாலுமே அந்த கண்ட்ரோலுங்கிறது வந்து எப்படி லாங்குவேஜில் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு அதான் சொன்னேன். எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு ஷூட்டிங் போய் நீங்கள் பல வருஷம் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டாக படம் ரிலீஸ் பண்ண, சீரியல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட். 5 வருஷம் 6 வருஷம் இன்னும் அதே சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? ப்ரொஃபஷனலிசம் இல்லாமல் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ளே போகணுன்னு சொன்னது காரணமும் அதுதான். இது யார் வேணா உள்ள போலான்னா யார் வேணா போவாங்க, யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க. புரியுது. ஸோ இதை பத்தி எனக்கு நிஜமா என்ன கமெண்ட் பண்றதுன்னு தெரியல.